தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு டிஜிபி 30ஆம் தேதி ஓய்வு பெற இருக்கிறார். இந்த மாதம் ஓய்வு பெற இருக்கிறார். ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற உயர் காவல்துறை அதிகாரி டிஜிபி அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே, அதாவது 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியெல்லாம் தயார் பண்ணி அங்கே யூபிஎஸ்சிக்கு மத்தியில் அனுப்பி அவர்கள் அதை ஆலோசனை நடத்தி யார் டிஜிபி வர வேண்டும் என்று 3 பேரை அவர்கள் பரிந்துரைப்பாங்க. அதுல 3 பேர் ஒருவரை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் இதுவரை மத்திய அரசுக்கு மாநில அரசு இந்த டிஜிபி பட்டியலை அனுப்பவில்லை. இன்றைக்கு தினமணி பத்திரிகையில் வெளியில் வந்திருக்குது. இதில் என்ன உள்நோக்கம் என்று தெரியவில்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய தலைமை பொறுப்பிருக்கின்ற டிஜிபி நியமனத்திலே ஏதோ ஒரு கோளாறு இருக்கின்றது. ஆக வெளிப்படை தன்மை இல்லை. ஏனென்றால் டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியலை யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும், அனுப்பல. ஆகவே இதற்கு என்ன காரணம் என்பதை இந்த அரசு விளக்க வேண்டும்.